இல்ல. 2 ஊழலற்ற கட்சிகள எதிர்பார்க்கிறது பரவலாக ஒரு எண்ணம் தான். அந்த வகையில நாம பார்த்தோம்னா, திராவிட கட்சிகள தவிர்த்து மாற்று கட்சிகள கொண்டு வந்தோம்னா, நாட்டினோட நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மற்ற கட்சிகள் நலம் சார்ந்து குடுக்குறேங்கன்னு பொய் வாக்குறுதிகள குடுத்து, ஒரு தோரணைய, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர, ஆனா அது எந்த விதத்திலும் மக்கள் நலன் சார்ந்த மாற்றங்கள் இதுவரையும் பெரிய அளவுல நடந்ததா இல்ல அது. அதனால திராவிட கட்சிகள் தவிர்த்து மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்க மக்களும் விரும்புறோம், நானும் விரும்புறேன். மாற்று கட்சினா சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், இல்ல தேசிய கட்சிகளா கூட இருக்கலாம். பிடிச்சதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு நல்லா தேர்தல் அறிக்கையில யாரு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் அறிக்கையை பார்க்காம இப்பயே ஒரு தனிநபர் கட்சியை சார்ந்து சொல்றது சரியா இருக்காது. ஆனா ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஆண்டுறதுனால அவங்களோட குறைகளை நம்ம என்னன்னு தீர்மானிச்சு வச்சிருக்கோம். அதனால இப்ப மறுபடியும் அதை தவிர்த்து வேற யாராவது 4 முனை போட்டி இல்ல 5 முனை போட்டின்னு இருக்கிறப்போ 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் யார் அந்த நேரத்துல நல்ல சிந்தனையோட நல்ல தேர்தல் அறிக்கையோட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதே சிறந்தது.